தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து தற்போது ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் அருகே டூடுவில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே தொடர்ந்து சண்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பாதுகாப்பு வீரர் வீரமரணமடைந்த நிலையில் காட்டுக்குள் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை தேடி வருகிறார்கள் பாதுகாப்பு படை வீரர்கள். உத்தம்பூர் அருகே டூடுவில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே சண்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ராணுவ வீரர் வீரமரணமடைந்த நிலையில் காட்டுக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் அருகே டூடுவில் பாதுகாப்பு படை மற்றும் தீவிரவாதிகளுக்கும் இடையே அங்கு தொடர்ந்து சண்டை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலவேல். இந்த உத்தம்பூர் பகுதியில் நேற்று மாலை முதலே தேடுதல் வேட்டையை இந்திய ராணுவமானது தொடங்கி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்த பகுதியில் உத்தம்பூரில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. இதையடுத்து நேற்று தேடுதல் வேட்டையில் ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு துறையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலையில் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டையானது நடைபெற்றது. இந்த துப்பாக்கி சண்டையில் ஒரு இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அந்த பகுதியில் டூடு பசந்தாக் என்ற பகுதியில் தற்போது அந்த தேடுதல் வேட்டையை ராணுவத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த தேடுதல் வேட்டை எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இருந்தாலும் உத்தம்பூர் பகுதியில் ராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட வீரர்களும் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலவேல், ஜம்மு காஷ்மீர் உத்தம்பூர் அருகே டூடுவில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நீடித்து வருகிறது. தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ராணுவ வீரர் ஒருவர் மரணமடைந்த நிலையில் தற்போது தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள்.